வெல்கம் டு மீனாஸ் மெனு. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பெரியாழ்வாரின் ஆழ்ந்த அன்பினாலும் பக்தியினாலும் பாடப்பெற்ற பல்லாண்டு பதிகமும் அதை தொடர்ந்த பாசுரங்களும் பெரியாழ்வார் திருமொழி என்று அழைக்கப்படுவதுடன் நாத முனிகளால் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு 4000 திவ்ய பிரபந்த தொகுப்பில் முதலாவதாக அமைக்கப்பட்டுள்ளது. அவை மொத்தம் 473 பாசுரங்கள். இவை யாவும் கண்ணனின் மழலை பருவ லீலைகளை மிகச்சிறந்த முறையில் போற்றி அருளுகின்றன. இப்பாசுரங்களில் தம்மை தாயாகவும் கண்ணனை குழந்தையாகவும் பாவித்து அவனுக்கு பாலூட்டி, நீராட்டி, பூச்சூட்டி, ஆடை உடுத்தி, அமுதிட்டு, தாலாட்டி தாயாகவே மாறிவிடுகின்றார் பெரியாழ்வார். நாம் இந்த மார்கழி மாதம் முழுவதும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் அருளிச் செய்த முதல் திருமொழியில் கண்ணனின் திரு அவதார சிறப்பினை விளக்கும் 10 பாடல்களையும், இரண்டாம் திருமொழியில் கண்ணனின் திருமேனி அழகை பாதாதி கேசமாக அனுபவிக்கும்படியாக அமைந்த 20 பாடல்களையும் அவற்றின் பொருள் விளக்க உரையோடு பார்க்க இருக்கின்றோம். முன்னொரு காலத்தில் மும்மூர்த்திகளும் தேவர்களும் முனிவர்களும் இரண்யகசிபுவை அழிக்கும் பொருட்டு பகைவர்களால் நெருங்க முடியாத ஓரிடத்தில் கூட்டமாக அல்லது கோஷ்டியாக கூடி ஆலோசித்தார்கள். அந்த இடமே திருக்கோஷ்டியூர் என்று அழைக்கப்படுகிறது. அத்தகைய புண்ணிய பூமியான திருக்கோஷ்டியூரில் சேஷசாயி ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளி இருக்கின்றார். அதனையே பெரியாழ்வார் இவ்வாறு கூறுகின்றார். அழகிய வண்ண வண்ண மாடங்கள் நிறைந்திருக்கும் திருக்கோஷ்டியூரில் உறையும் கண்ணன் கேசவ நம்பி திருவாய்ப்பாடியிலே நந்தகோபரின் இனிய இல்லத்தில் கண்ணனாக அவதரிக்கின்றார். கண்ணன் பிறந்ததினால் ஏற்பட்ட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அங்கிருந்த ஆயர்கள் நறுமண எண்ணெயை ஒருவர் மீது ஒருவர் பூசிக்கொண்டும் வண்ண வண்ண சுண்ண பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் தூவிக்கொண்டும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். அவ்வாறு அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்ததால் கண்ணன் பிறந்த இல்லத்தின் முற்றமானது எண்ணெயும் வண்ண பொடிகளும் கலந்து சேறு போல ஆயிற்றாம். இதை வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே என்று பெரியாழ்வார் பாடுகின்றார்.